மிளகாய் வந்து இப்போ பொடி பண்ணிக்க போகிறோம். மிளகாத்தூள் இப்போ வந்து பொடி பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தை நல்லா வறுக்க போகிறோம். வெங்காயத்தை இப்போ பொரிச்சாச்சு. இப்போ வந்து உப்பு ஏதாவது சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிட்டோமா டேஸ்ட்டாக இருக்கும். எலுமிச்சம்பழம் அளவில் நம்ம வந்து புளி எடுத்து நம்ம இப்போ வந்து புளி கரைச்சல் நம்ம செய்ய போகிறோம். புளி வந்து இப்போ கரைச்சி வச்சாச்சு. புளி கரைச்சல் ரெடி. பொடி பொடியாக நறுக்கின பூண்டை வந்து இப்போ வச்சு போவேன் எண்ணெயில். பொடி பொடியாக நறுக்கின பூண்டை வந்து ஒரு பூண்டு எண்ணெயில் பொரிக்க போகிறோம். பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா பொரிச்சு பாரு எண்ணெயோட சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். பூண்டு வந்து முட்டை மசாலா பண்ண போகிறோம். வேக வச்ச முட்டை. இப்போ வந்து கொத்தமல்லி தழை, புளிக்கரைச்சல், பூண்டு நறுக்கின பூண்டு பொடி பொடியாக, மிளகாத்தூள், அரசு மிளகாத்தூள், உப்பு கரைசல், வெங்காயம் பொரிச்சு வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒன்றா செய்ய போகிறோம். முட்டையை வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணோம். வேக வச்ச முட்டை பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி சேர்த்திக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் இப்போ சேர்த்திக்க போகிறோம் முட்டையோட. இப்போ வந்து பொரிச்சு வெங்காயம் இப்போ நல்லா சேர்க்க போகிறோம். பொரிச்சு வச்சு பூண்டு பருப்பு சேர்க்க போகிறோம். தேவையான அளவு மிளகா அரைச்சி சேர்த்துறோம். கடைச்ச பாரு கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சு கொத்தமல்லி தழை சேர்த்து போகிறோம். முட்டை பேஸு ரெடி. முட்டை மசாலா இது எவ்வளோ முட்டை சாப்பிட்றாங்க 25 இருக்குது. 25 முட்டை இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து 25 முட்டை சேலஞ்சு வச்சிச்சு. ஒன்று சாப்பிட்டு பார்த்தாரு. சரி அவரால் முடியல. சரி அடுத்த டைம் நம்ம சேலஞ்சு பார்ப்போம். ஏதோ சப்போர்ட் பண்ணுங்கள்.